சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒரு முறை அரசர் கனவுல ஒரு மிதக்கும் அரண்மனையை பார்க்குறாருங்க. அது தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செஞ்சு ரொம்ப அழகா இருக்குங்க. அடுத்த நாள் அரசவையில் இருக்கவங்க எல்லார்கிட்டயும் அந்த கனவை பற்றி சொல்லி அதே மாதிரி ஒரு அரண்மனையை செய்து தர வேண்டியது அரசவையில் இருக்கவங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அரசவையில் இருக்கவங்களுக்கு எப்படி மிதக்கும் அரண்மனையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. 2 நாள் கழிச்சு அரசவைக்கு ஒரு வயதான முதியவர் வராருங்க. அவர் அரசர்கிட்ட என்னோட பொன் பொருள் எங்க வீட்ல இருக்க விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே திருடு போயிடுச்சு அரசரே அப்படின்னு சொல்றாங்க. அரசர் அப்படியா? யார் திருடுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்கிறாருங்க. நீங்க தானே திருடுனீங்க அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாருங்க. உடனே அரசருக்கு கோவம் வந்துருதுங்க. நான் எதுக்கு உன் வீட்ல வந்து திருட போறேன்? என்ன வளர்ற? அப்படின்னு சொல்லி அரசர் கத்துறாருங்க. அப்போ அந்த முதியவர் சொல்றாருங்க, என்னோட கனவுல நீங்க தான் வந்து திருடுனீங்க அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா நீங்க தானே திருடியிருப்பீங்க அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாருங்க. இத கேட்டோனே அரசர் சிரிச்சுக்கிட்டே, "கனவுல வர்றதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? உங்க வீட்ல வேற யாரோ திருடியிருக்காங்க. நான் தான் திருடுனேன்னு கனவுல வந்தத வச்சு சொல்றியே! முட்டாளா இருக்கியே!" அப்படின்னு சொல்லி அந்த அரசர் அந்த முதியவர பார்த்து கேட்கிறாருங்க. அதற்கு முதியவர் வந்து சொல்றாரு, "நீங்க கனவுல பார்த்த அரண்மனை நிஜமாக முடியும்னா, எங்க வீட்ல வந்து திருடுனதும் நீங்க தான் நான் கண்ட கனவு நிஜமாகலாம்ல?" அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்புறம் தான் அரசருக்கு தான் கண்ட கனவு நிஜமாக்குறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது புரியுதுங்க. அந்த முதியவர் வேஷத்துல, மாறு வேஷத்துல வந்தது தெனாலிராமன் அப்படிங்கிறத தெனாலிராமன் தெரியப்படுத்துறாருங்க. உடனே அரசரும் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்த பாராட்டுறாருங்க. கதையோட நீதிங்க, எப்பொழுதுமே சாத்தியமானத தாங்க கனவு காணணும். சாத்தியம் இல்லாதத கனவு கண்டாலுமே அது நடக்காதுங்க. எது நம்மளால சாதிக்க முடியுமோ, அத கனவு காணுவோங்க, ஜெயிப்போங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ்மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.